மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அலர் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்று 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமனால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். பெங்களூர் எல்லை, பெங்களூர் தகப்பன், வாங்க வாங்க, பெங்களூர்லாம் வாங்க. என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே, என்னாலும் வாழ்விலே. பிள்ளை இருக்காடா உங்களுக்கு? எங்க இருக்காங்க? கர்மசாமி, அமைதி பெறுங்கள், அமைதி பெறுங்கள், அமைதி பெறுங்கள். கணவன் மனைவி கல்லு மண்ணு சிமெண்ட் வியாபாரம். நீங்களும் கல்லு மண்ணு தானா? ஓ, நீங்க சென்ட்ரிங் டிபார்ட்மெண்ட், இவங்க கல்லு மண்ணு வியாபாரம். கால் உள்ளதை சொல்வேன், இன்னும் 2 தரம். சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது, உள்ளத்தில் உள்ளதை உரைப்பேன். தத்துவம் அங்கெல்லாம் போக கூடாது. இங்க வந்து உட்காருங்க, எல்லாரும் சாமிநாதன் வந்து உட்காருங்க. மனசு ஒருமைப்படல. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நீர் யார்? பக்கத்து வீட்டு பருவ மச்சான், பார்வையிலே படம் பிடிச்சா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு எல்லா மனமும் நிம்மதி பெறவே இங்கே வந்தோம். எல்லா மனசும் நிம்மதி பெறக்கு தான் அங்க வந்தோம். வண்ண சீரடி மண்மகள் அறிந்திடல் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோ அடிகளார் கண்ணகிக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். பூம்புகார் பதியை விட்டு வெளியில வந்த உடனேயே மதுரை வந்துருச்சா அப்படி கேட்டாலாம் கண்ணகி. என்ன இப்படி கேட்கிறான்னு பார்த்தா, பூம்புகாரை விட்டு ஒரு பக்கம் அவ போனதில்லை, ஆகையினால அவளுக்கு மதுரை எது திருச்சி எதுன்னு தெரியல, அதனால அவ மதுரை வந்தாச்சான்னு கேட்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு இளங்கோடிகள் சொன்னார், வண்ண சீரடி மண்மகள் அறிந்திடல். எப்படி கண்ணகியுடைய திருப்பாதத்தை இந்த பூமி பூம்புகாரை தவிர வேற இடத்துல பார்த்ததே இல்லை அப்படின்னு அற்புதமாக சொன்னார். அதை போல இந்த இடத்துல வரக்கூடியவங்க அத்தனை பேரும் மன நிம்மதியும் திருப்தியும் அடைய வேண்டும். தொழில் போட்டியிலும் ஒரு ஆசை மோகத்திலும் உன்னுடைய குடும்பத்தை ஒருவன் சீர்குலைத்து இப்பொழுது தொழிலை வெறுக்க வைத்து உன்னைய தனிப்பட்ட முறையில பிரித்து விட்டால் இந்த தொழிலையும் நம்முடைய மன அன்பையும் பார்த்து கொள்ளலாம்ங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல ஒரு தவறை நடத்தி இப்போ உனக்கு லாபம் நடக்காத அளவுக்கு வேதனை நடந்துகிட்டு இருக்கா. கால் ஒன்று மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், கொஞ்சம் சிந்திக்க வேண்டுகிறேன். அதனால அந்த தீய சக்திகளிலிருந்து நான் விலக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ இந்த தொழில் இங்க பாப்போமா, நாங்க இங்க இருப்போமா, அல்லது இடம் மாறி வேற எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டுமா அப்படிங்கிற ஒரு மனநிலைகள்ல வேதனைப்பட்டு என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. நாங்க எத்தனையோ முறை போட்டியிட்டு வாழணும்னு திட்டம் போட்டும் கூட எங்களால முடியலையே கருப்பசாமி, எப்படி எங்களை காப்பாத்த போற நீ? நாங்க வாழவா சாகவா அப்படி கேட்க வந்திருக்கீங்க. கால் ஒன்று வா. என்ன இங்கே பார்க்க? அதனால இப்போ அந்த இடத்துக்கு கொஞ்சம் நான் போறேன். கண்ண முடிக்கா அழி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். என்னை நல்ல பிரார்த்தனை முடிக்கா பார்ப்போம்.
மலை போலே வரும் சோதனையாவும் முந்தைய பிடிச்சுக்கா. இன்னையிலிருந்து பணம் நிறைய கிடைக்கும், உன் கடன் தீரும், தொழிலுக்கு யார் இடைஞ்சலும் இல்லை, வாடா எல்லாம் காத்திருந்து காப்பாற்றித்தாரேன், நல்லா இருக்கு, கடனை தீர்க்கிறேன். ஒரு இடத்துல இருந்து பணம் வரும், வாங்கிக்கா, ஜெயிச்சுக்கா, உட்காந்து சாப்பிட்டு போங்க. அதே பெங்களூர் எல்லை கணவன் மனைவி முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே கண்ணாலே. மகளே இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாமா? வரலாம் வரலாம். கர்மசாமி, ஒரு 1.25 வருஷமா நாங்க தொழில நல்லதான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எதிர்பார்க்காம ஒரு 3 மாத காலமா எங்க தொழில ஒரு சின்ன சோதனை வந்த மாதிரி கொஞ்சம் சரிவு வந்துருச்சு. நாங்க சரக்கெல்லாம் புதுசா எடுத்து வைக்கிறதுக்கு பணத்தை போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு வேலையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இப்ப சும்மா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கடன் பட்டதை எப்படி நாங்க அடைக்கிறது? ஆட்களை எங்களுக்கு வர சொல்லுங்க, அப்பதானே நான் பிழைக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். கால் வந்துட்டாங்க, பிழைக்க வச்சுக்கிடுவோம். கர்மசாமிக்கு வெற்றி மாலை கூடிய பிள்ளைக்கு கூப்பிடு. கர்மசாமிய நிறைய மக்கள் வருவாங்க, தொழில் ஓடும். இப்படி செல்வத்தை தந்தேன், வீடு வாசலோடு பெருமைக்குரியவனாக இருப்பாய், ஆனந்தமடைவாய் மகளே, செல்வ சிறப்புடன் இருங்கள் செல்லங்களே. அதே பெங்களூர் எல்லை எனக்கு ஒரு பொருள் ஒருத்தன் வச்சிருக்கேன், தகப்ப மகா. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன, வரலாம் மகனே வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், செய்கிற தொழிலாம் நஷ்டம் அடைந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வருகிற பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு நிறைய கடன்கள் பட்டு சுமார் ஒரு 60 லட்சம் ரூபா பக்கத்துல கடன்களை வேதனை போட்டு நொந்துகிட்டு இருக்கீங்களாம். உண்மையா? இந்த கடன்ல இருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரணும், முதல் உத்தரவு. வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா, அள்ளி தந்திருக்க, ஆனந்தமாயிரு, கிடைச்சி வச்சுக்கோ. கர்மசாமிக்கு ஆமா ஆமா, அந்த எக்ஸாம் உனக்கு நல்ல தான் இருக்கு, 69% தான் மார்க் இருக்குமா, எப்படியா பாஸ் ஆகிட்டேன் போ. கர்மசாமிக்கு அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை நினைக்க தெரிந்து என் மனைவி மக்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கமாக இருக்கிறேனே, அப்படி என்று ஒருவன் புண்படுகிறானே. உன் பொண்டாட்டி பிள்ளை எங்கடா இருக்கு? அவன் வந்து சரியில்லையடே கல்லுன்ட்டு. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரி. தம்பி இன்னொருத்தர் நல்லா நிமிந்து நின்று கால் விழுந்து கும்பிட்டுருவாங்க. கர்மசாமிக்கு என்னப்பா புறப்பட்டாச்சா? சரி ஓகே. பக்கத்துல நீ என்னமோ எழுதி வச்சிருக்க, என்ன எழுதி வச்சிருக்க? டைரில் எது எழுதி வச்சிருக்கியா? எடுத்தலாம் பார்த்தேன். உன் மனைவி வந்து இந்த பக்கம் கண்டிப்பா வரணுமா? வரட்டும். உன் மேல அவங்க நிறைய குற்றம் சுமத்தி இருக்கிறாங்களே, புரியுதா? விசாரணைக்குரிய அளவுக்கெல்லாம் நிலைமை போயிருக்க, அதெல்லாம் எழுதி வச்ச சம்பவம் தான். எப்படி பண்றது? அதெல்லாம் அடிச்சு பிழைக்கு கொண்டு வந்தா போதுமா? நீ அவங்க கூட போய் சேர்ந்துருக்குது, அவளை ஓம் பக்கத்துல வர வைக்கணுமா? ஓம் பக்கம் வரணும்.
பிடிவாதம் மட்டும் மனித பேருக்கு என்னைக்குமே போகாதுடா. கால் விட்டுவா. கரெக்டு தான். அதுக்காக பொண்டாட்டிக்காக பின்னாலே போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அவன் நினைக்கான். ஏன்னா அந்த காலத்திலே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், மனைவி கணவனுக்கு பின்னால வரணும் அப்படின்னு நினைக்கான். கொஞ்ச காலம் கழிச்சு என்ன செஞ்சாங்க, பொண்டாட்டி மேல பாசம் கொண்டு பொண்டாட்டிக்கு பின்னால புரிந்து போக ஆரம்பிச்சிட்டான். இப்படி மாறி வந்து நம்மளும் அப்படி போறான்னு அப்படின்னு பாவா நினைக்கான். கண்ண முடிக்கா வாராடான்னு பார்ப்போம். கர்மசாமிக்கு நல்ல கண்ண முடிக்கா விளையாட்டு இல்லாம வினையா பாக்குறேன். ஒரு சான்ஸ் உனக்கு கொடுக்கறேன்டா, வந்து சேர்வா, ஒற்றுமையா வாழ்வீங்க. வெற்றி உண்டு மகனே, காப்பாய்த்தார. தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம். நல்ல சாப்பிட்டுக்கா, சந்தோஷமா சாப்பிடு, நல்லாரு சரணா. சரி. கர்மசாமிக்கு ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம் இருக்காள. நீங்க இல்ல, நீங்க இல்ல, நீங்க இல்ல. பைசில் 1 பைசில் 2 ஓட்டப்படாராம். வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்தவர். காலம் வரலாம். நல்ல காலில் விடல. ஏனோ தானங்க ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு வந்திருக்க. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய விவசாய பூமிகள்ல உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி உன் தோப்பனார்ட்ட ஒரு எண்ணம் இருக்கு, இருக்கா? அதனால அந்த எண்ணத்துக்கு மாறுபாடாக நான் நடக்க விரும்ப மாட்டேன். ஆனா என் உரிமையை எங்க அப்பா எனக்கு தரணும். அவருக்கு எனக்கும் போராட்டம் நடந்து கைகலப்பு வந்துருவோங்கிற ஒரு பயம்லாம் என் உள்ளத்துல இருக்கு, இருக்கா? இதனால போலீஸுக்கு போனா சில குழப்பங்கள் தோன்றும், ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும். ஆனா ஒரே முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில போய் விட்டுரும். அதனால கருப்பசாமி, எனக்கு இதை நீ செஞ்சு தரணும். நீ என்கிட்டே சவால் விட்டு தான் கேட்டிருக்க. கால் வந்துட்டு வா, உண்மையை சொல்லணும்ல அப்பா, அம்மாவாப்பா. நான் வேற எந்த சோசியம் அது இதுலாம் அந்த சாதாரண சொல்லி சொல்பரட்டுல பாக்குற விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டேன் கருப்பசாமி. சொன்னா சொன்னது மாதிரி என் உரிமையை வாங்கி தரணும். எங்க அப்பாவுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லாமலும் ஆக்கணும். வீணான குழப்பங்கள்ல கொண்டு போய் என்னை மாட்டி விட கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கேன். தை மாதம் 28ஆம் தேதிக்கு மேல உன் சொத்து உனக்கு வந்து சேரும். இதற்கு இடையில உன் தம்பி மேல ஒரு பாசம் உனக்கு இருக்கு. இந்த தம்பி மேல பாசம் ஏன் வந்துச்சுன்னு சொன்னேன், கேட்டேன். அவன் உனக்கு சப்போர்ட்டா நீதி பேசுவான். இன்னைக்கு அவன் வாயடங்கி கையடங்கி கிடக்கான், இயலாமையில இருக்கான். அதனால அவன் பேச்சு செட் ஆகல அப்படிங்கிற ஒரு நிலைமை உன்னுடைய உள்மனதுக்குள்ள இருக்கு. அவனை கொஞ்சம் எழுப்பி ஆரோக்கியமாக்கி நீதியோட உன் சொத்தை வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு இந்த உள்ளத்தை என்கிட்ட கூட பார்ப்போம். கண்ணை மூடிக்கிட்டு மனசு மாறுவான்ப்பா. உன் தந்தை உனக்கு எல்லாம் தருவான். இந்த பகை இல்லாம வாங்கி தர. நல்லா இரு மகனே. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு காங்கேயம் இல்லை காங்கேயம். கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி, அண்ணனடை போட்டாளடி. என் மகனுடைய வாழ்க்கை நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வரணும். அம்மா எங்க வந்து நிற்கிறேன். இருக்காரா? சரி. எட்டி இருக்கக்கூடாது, நான் உன்கிட்ட வரணும்ல. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். என் தங்கை மாகாளின்னு ஒரு தெய்வம் வருது அந்த எல்லையில. நான் கருப்பசாமியும் அங்க இருக்கிறேன்.
ஒரு எல்லை ட்ரைனிங்ல போய் இடதுபுறம் பார்த்தேன். பழைய காலத்தில் உள்ள முருகன் ஒரு பக்கம் இருக்காரு, ஒரு சிவன் கோயில்ல. உங்க ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் போற வழியில இருக்காரு. அங்கே கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு உன் மகனுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வையும் அமைச்சு செம்மையாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அந்த வியாபாரத்தை பெருக்கி தரேன். நேரங்கள் வந்தாச்சு, இனிமே தொட்டது தொடங்கும். இந்தா பணம் தந்திருக்கேன், சந்தோஷமா இருப்பான், வாழ்க்கை. கர்மசாமி காங்கேயம் பெண்ணடியாள். உன்னை பார்த்து வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யாருடைய ஆறுதலும் முழுமையா இல்லாம இப்ப கண்ணீர் விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய உழைப்புக்கு மட்டும் ஒரு வெகுமதியை கொடுத்து வேலையை மட்டும் எனக்கு தொடர்ந்து தந்தா நான் என் குடும்பத்தை நல்லா காப்பாத்திக்கிடுவேன் கருப்பசாமி. வேற யாரும் எனக்கு இல்லை, நீ தான் எனக்கு பொறுப்பு தரணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு காலத்துல ஒரு ஆட்டுக்குட்டியால ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கு. அதையெல்லாம் மாத்தி தெளிவு பண்ணி தரணும். ஒரு தெய்வத்துக்கு குறை இருக்கு, கால் வந்துட்டு வா. ரொம்ப உன்னிப்பா கேட்க கூடாடா குமரகுருபரா. கர்மசாமிக்கு வரலாம். செல்வாக்கா இருக்க ஓகே, வேலை கிடைக்கும், நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருச்செங்கோடு, திருச்செங்கோட்டுல யார் இருக்கா? சேந்தனை செங்கோட்டு வெற்பரனை யார் இருக்காடா? அருணகிரிநாதசாமி முருகப்பெருமானை பத்தி பாடியிருக்காரு பத்தியா? வள்ளி காந்தனை வண்ணமயில் வேலவனை. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கால் விழுந்துக்கலாம் இன்னொரு தரம். சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை சகோதரனுடைய ஒத்துழைப்பிலையும் அன்பு ஆறுதல்லையும் வண்டியை ஓட்டியாச்சு. ஆனா இறுதி காலத்தில் நமக்கு அந்த துணைகள்லாம் சரியா இருக்குமா, நம்மளை காப்பாத்திக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள் மனசுக்குள்ள கொஞ்சம் தோன்றி இருக்கு. அதனால நமக்குன்னு ஆறுதலுக்கு யாராவது ஒரு நட்போ ஒரு உறவோ கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் கருப்பசாமி. யாரையும் நம்பி அப்படி ஒரு ஒன்று அமையுமா, அப்படி ஒரு நிலைமை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கமும் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே போல இவன் இருந்தா தானே இந்த சொத்துல பங்கு கொடுக்கணும், கிழட்டு இவன் ஏகிண்டா இருக்கணுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் உன்னை பத்தி குழப்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. நல்ல சிந்தனை இல்லையா? அதனால உன்னுடைய நிலத்துக்குள்ள சில தவறான செயல்களை செய்து சில குளறுபடிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அவைகளெல்லாம் நான் மாத்தி தரேன், தெளிவாக நடக்க வைக்கிறேன். உனக்கு துணையாக ஒரு நட்பு சேரும். அதுல உன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ளலாம். புனிதமடைவாய். 3 வருஷம் ஆயிடுது. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு சேலம் எல்லை சேலம். சேலம் இப்ப எந்த ஊர்ல இருக்கிய? சேலம் எல்லை. மனைவியின் நலத்தை பற்றி கேட்க வந்தவன். காலம் சொல்லலாம்.
சீத களவ இன்னொரு தரம் காலம் மூலாதாரத்தில் மூண்டெழுந்த கனலை காலால் எழுப்பி. அது யார் பண்ணுங்கடா? அது என்னடா? விநாயகர் அகவல். உன் மனைவி அடிக்கடி அதை பாடிக்கிட்டே இருப்பா. இன்னொரு தரம் கால் சொல்லலாம். அவளுடைய ஆயுள் காலம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குறையாது. ஆயுளுக்கு பங்கமில்லாம காப்பாற்றித்தாரேன். அதே போல இன்னும் 2 முறை டயாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுல அங்கம் பாதிக்காம காப்பாத்துறேன். ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கக்கூடிய மருத்துவத்தை மன ரீதியான பாதுகாப்புக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போதைக்கு கிரகங்களாலும் அம்சத்தாலும் மரணம் இப்பொழுது இல்லை. தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம். கால் கர்பசாமிக்கு வாப்பா. ஆயுள் பெறமா இருக்க வைக்க செல்வாக்கா இருப்பா. வெற்றி உண்டு. அடுத்து தீர்த்துருவோம். தைரியமா இருக்கலாம். பணமா மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்கணும், திறக்க வேண்டிய இடத்துல திறக்கணும். என்னடா வேணும் உனக்கு? சரி, வேற வேற உனக்கு பிள்ளைங்களை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு உத்தரவுல வந்திருக்கு. புரியுதா? நிலம் அதை பத்திலாம் இன்னைக்கு பேச்சு வரல. கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, விரவேல் முருகனுக்கு. அப்பா, உன் பிள்ளையினுடைய கல்வியை ஆழமாக்கி வெற்றிகரமா படிக்க வச்சு தரேன். கொஞ்சம் மனசு அலப்பாயிரத மாதிரி ஒரு சின்ன சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதுல உனக்கு எந்த பங்கமும் இல்லாம காப்பாத்தி ஒரு நிலையோட இருக்க வச்சா போதும்லா. இந்தா கொண்டு போய் வை. கல்வியும் உயரும், மன ஒழுக்கமும் கூடும். சிறப்பாக இருப்பாய். கர்பசாமி, அதே சேலம் எல்லை தந்தை மகன்கள். கால் ஒன்று சொல்லலாம். கர்பசாமிக்கு இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாம். பெரியவருக்கு பக்கத்துல வந்து உட்காரலாம். பொறுமையா வச்சுக்கலாம். பொறுமையா வச்சுக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமையிலும் இவனுடைய மனநிலை சம்பந்தமான சில சூழ்நிலைகள் உடன் இருப்பவர்களுடைய உள்ள கோணலாலும் சில மாந்திரிக சூழ்நிலைகள் நடந்தன. அதுல தொழில் சம்பந்தமான நஷ்டங்கள், பணவேதனைகள், மனவேதனைகள் இவைகளெல்லாம் நடந்து இப்ப செல்வங்களெல்லாம் பல பக்கம் இருந்தாலும் உள்ளத்தால நீங்க யாருமே நிம்மதியா இல்லை. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாந்திரிகம் சம்பந்தமான வேலைகளே. அவைகளை நீக்கியாச்சு. நீக்கி இன்னும் 18 நாட்களுக்கு பின்பு உங்க குடும்பம் எல்லாம் ஒருநிலைப்பட்ட மனநிலையோடு சந்தோஷமா இருக்கும். இதுல இடைப்பட்ட காலத்தில் யாருக்கு கேட்டு பாப்பா, எங்கேயும் கிடாய் விட்ட வேண்டியிருக்காப்பா? அதை ஏன் செய்யல? நான் நிக்கி பாரு, அந்த கிடாய் வந்து இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. வாரேன், நான் வந்துருந்தோம்ல, ஏன் கவலை பண்ணோம்? அதனால அந்த கட்டிடத்தை நான் வந்து வாடகைக்கு விட்டு 3.25 வருஷங்கள் ஒருவருக்கு எழுதி கொடுக்கிறேன்.
அதுக்கு பிறகு நீங்களே அதுல தொழிலை வச்சு எல்லாரும் முன்னேறக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாக்கி தரேன். இப்ப அந்த முனியப்ப கிட்ட கேட்டேன், அவனைத்தான் உங்களுக்கு உதவி செய்ய விடாம தடுத்திருக்காங்க. அந்த கெட்ட இந்த நொடிப்புல இருந்து அறுத்தாச்சு, இனி அந்த துணையும் கிடைச்சாச்சு. நானும் முன்ன வந்து உங்களுக்கு பணத்தை தாரேன், அட்வான்ஸ் வாங்கி தரேன். வெற்றி உண்டு மகனே. வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் சார் வீட்டுல. அவன் வந்து இன்னைக்கு போயிட்டான் வீட்டை விட்டு. அவன் வர்ற மாதிரி சரி. அவன் கண்டிப்பா வரணுமா? அவன் என்ன தப்பு செஞ்சாலும் ஏத்துக்கிடுவியா? வர வச்சு தாரேன். பக்கத்துல வரணும். நான் வர மாட்டேன். கருபுசாமிக்கு சரி உட்காருங்க. கள்ளக்குறிச்சி எல்லை கள்ளக்குறிச்சி. யாரா வந்திருக்கிய? கள்ளக்குறிச்சி மாரியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மன அமைதியோட உட்காரும் போதில்ல. ஒரு காலத்துல மஞ்ச காப்பையோ திருநீரையோ எடுத்து நெத்தியில வச்சுட்டு படுத்துட்டோம்னா காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு நைட்ல பார்த்த காட்சியெல்லாம் காலையில நடக்கிறத மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உண்மையா? அப்படி ஒரு தெய்வ துணை உன் வீட்டுக்குள்ள உனக்கு நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த தெய்வங்கள்லாம் நம்ம கூட இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு குழப்பமும் ஒரு அமைதி இல்லாத நிலையும் பணத்தால கஷ்டமும் பிள்ளையால மன உறுத்தலும் நம்ம சொல்ல கேட்காத குடும்பமுமா போச்சே கருப்புசாமி. இதுக்கு என்ன முடிவுன்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியை மாற்றினாள். தம்பி, உன் பாதையிலையும் கொஞ்சம் தப்பு நடந்துச்சுன்னு ஒரு உத்தரவு வருத. நடந்ததெல்லாம் உண்மைதான். இனிமே நடக்காம நம்ம காப்பாத்திடுவோம். சதானப்பா, வேற என்னடா வேணும்? கடத்தை தீர்த்து தாரேன். புள்ள குட்டிகளோட நல்லா வாழ வைக்க. இந்தா, வேற யார்கிட்டையும் நட்பு வைக்காத. ஜெயிக்கிறான்ப்பா. இந்தா, சந்தோஷமா இருடா. பன்னீர் பூ போன்ற பார்வையும் சரி இருக்கு. அதே கள்ளக்குறிச்சி தலைவன் தலைவி. தம்பி, தலைவன் தலைவி, கணவன் மனைவி, தலைவன் தலைவி. கொஞ்சம் தள்ளி இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்கப்பா. யாரடா இவன்? உன் பேர் என்னடா? என்னடா பேரு? இவன் பேர் என்ன பேருடா? நிதிஷ். உன்னுடைய கட்டுமனை இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க பாபா. சுவாமி சரணம். நீ வந்து உட்கார்ந்த உடனே ஐயப்ப சாமி பாட்டு சத்தம் கேட்க ஏன்டா? ஐயப்ப சாமி பாடல்கள் சத்தம் கேட்குது தெரியுங்களா? உங்க ஐயனார்லாம் எங்க இருக்கிறார்? அங்க என்ன கேட்டுச்சுடா? இப்போ நீ போட்டே யதார்த்தமா பாடிச்சாடா? கேட்டுக்காடா? இன்னொரு முறை கால் வந்து வாடா தம்பி, வா 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 வா. 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய சாஸ்தா உன்னுடைய குடும்பத்துக்கு துணையாக இல்லை. இந்த குலதெய்வம்லாம் நமக்கு துணையா இருக்கா இல்லையா என்று சில இடங்கள்ல போய் கேட்ட பொழுதும் நமக்கு தெரிந்த பதில் கிடைக்கவில்லை.
இப்ப 2.5 ஆண்டு காலங்களாக நிறைய கடன்களும் மன உபாதைகளும் தோன்றி உடலால் பாதிப்பும் சோதனைகளும் வந்து ஒவ்வொரு பக்கமும் பிரிந்து போகக்கூடிய நிலைகள் ஏற்படுமோ என்ற பயம் உங்களுக்கு தோன்றிவிட்டது. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது எல்லாரும் மனசிலும் இருக்கு. பனைமரத்தடியில் இருந்து பசும் பாலை குடிச்சாலும் சந்தேகம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த செயல் எனக்கு பிடிக்காது. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். ஒயாம காலில் விழுந்து முடியாதுப்பா இந்த கருப்பசாமிட்ட. அப்படி வலிக்கு. அதனால உன் கடனை தீர்த்து தாரேன். குடும்பத்துக்குள்ள உங்க 2 இருக்கக்கூடிய மனவேதனையை தீர்த்து தெளிவா வாழ வச்சா போதுமா? போதுங்களா? ஆமா, அந்த லோனை வாங்கி தந்ததாண்டா, கவலைப்படாடா. வா இந்தா சொல்லு பாப்போம். கிருஷ்ணான்னு சொல்லு 3 தரம். அப்பா குபேரா, இந்தா பணம் கிடைக்கும், செல்வ சிறப்போடு இருப்பாய். இந்தா மகனே ஆனந்தமாக இரு. கடனை தீர்த்து தாரேன், தொழில புதுமையா நடத்திக்கா, வெற்றி உண்டு. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு திருப்பூர்